ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற வகுப்பு அற்றது பற்று, உற்றது வீடு. இதுதான் தலைப்பு. இப்போ இந்த தலைப்பு கேட்ட உடனே பெரும்பாலானவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் மனசுக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படிங்க பற்று இல்லாம வாழ்றது? நம்முடைய பந்த பாசங்கள் எல்லாம் விட்டுட்டு குழந்தை குட்டிகள் மீதெல்லாம் பாசம் வைக்காம, நான் என்ன ஜடமா? அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு வரும். ஏன்னா பொதுவா இந்த ஆன்மீகத்துல பற்று விடு, பற்று விடுன்னு பெரியவங்க சொல்றாங்க இல்லையா? அப்ப இந்த பற்றை விடுறதுங்கிறது பெரும்பாலானவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இது ஒரு வேண்டாத வார்த்தையா பார்ப்பாங்க. அப்ப இந்த பற்றை விட்டுட்டு நம்மள என்ன பரதேசி மாரி வாழ சொல்றீங்களா? அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க. ஆனா இங்க இவர்களுடைய மனநிலை பொறுத்தவரைக்கும் அந்த ஆன்மீகத்தினுடைய ஆழமான உண்மைகள் புரியாததுதான் காரணம். ஏன்னா இவங்களுக்கு இந்த பற்று விடுதல் அப்படிங்கனாலும் அதனுடைய முழு அர்த்தம் என்னன்னு புரியல. பரதேசி மாதிரி வாழ்றது அப்படின்னாலும் என்னங்கிறது புரியல. அதனால இவங்களுக்கு இந்த வார்த்தைகளுடைய பொருள் புரியாததுனால இவர்கள் இதை தவறாகவே புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இப்போ வார்த்தைகள்ல நிறைய உள்ளார்த்தங்கள் இருக்கு இல்லையா? இப்ப பரதேசி அப்படிங்கிற வார்த்தை நம்ம நடைமுறையில் எப்படி பார்க்கிறோம்? ஒரு பிச்சைக்காரன் மாதிரி பார்க்கிறோம். அல்லது யாசகம் கேட்பவன் என்ற மாதிரி தான் நம்ம பரதேசி அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கிறோம். ஆனா வடமொழியில பரதேஸ், பரதேசி அப்படிங்கிற வார்த்தை இறைவனை குறிப்பிடுகிற வார்த்தை. அதாவது பர, பரம் அப்படிங்கிற வேர் சொல்லிருந்து வருது. பரதேசி அப்படிங்கிற வார்த்தையில பர அப்படின்னாலே அது மிகவும் மேலானது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன அப்படின்னா, தேசி அப்படின்னா தேசு, தேசம் அப்படின்னா இந்த உலகம் அப்படிங்கிற பொருள்ல இந்த உலகத்தையே ஆளுகின்றவன் பரமன் அப்படிங்கிறதுனால பரதேசி அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்படுதே தவிர, அது ஏதோ பிச்சைக்காரனுக்கு உண்டான வார்த்தை என்பதாக நிறைய பேர் தவறாக பொருள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப அது மாதிரிதான் இந்த பற்று விடுதலும். பற்று விடுதலும் என்னன்னா, பற்று விட்டுட்டு நம்ம பிச்சைக்காரன் மாதிரி வாழ முடியுமா அப்படின்ற கேள்விகள் நிறைய பேருக்கு எழுந்திருக்கிறதுனாலேயே இதை யோசிக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ இங்க ஆழ்வாருடைய பாசுரம் என்ன சொல்லுது அப்படின்னா, அற்றது பற்றெனில் உற்றது வீடு, உயிர் செற்றது மண்ணூரில் அற்றிறை பற்றே. இந்த பாசுரத்தினுடைய ஆழமான பொருள் என்ன அப்படின்னா, இந்த உலக விஷய சுகங்களை உண்மை நினைத்து கொண்டு அவைகளின் மீது பற்று வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த உயிரானது இந்த உடலை கொண்டு உத்தமனை உணர்ந்து விட்டால் அதன் காரணமாக அதனுடைய பற்றுக்கள் எல்லாம் தானாகவே நீங்கிவிட்ட நிலையிலே அதற்கு வீடு பேறு கிடைத்து விடுகிறது, மோட்சம் சித்தியாகின்றது என்று சொல்லுது. அப்படி இல்லைன்னா என்ன ஆகுது? இந்த உடம்பு மண்ணுக்கு உரமாகிறது, புழு பூச்சிகளுக்கு உணவாகின்றது. வேற ஒன்றும் நடந்துராது. ஏன்னா இந்த உடம்பு நம்ம எடுத்துக்கிட்டு வந்ததுனால இப்போ என்ன நமக்கு பலன்? 2 ஆப்ஷன் தான். ஒன்று, இந்த உடம்பை கொண்டு உத்தமனை காண்பது, இல்லைன்னா இந்த உடம்பை விட்டுட்டு மண்ணுக்கு உரமாக கொடுப்பது. ஏன்னா உடம்பு எப்படி இருந்தாலும் இறந்த பிறகு ஒன்று மண்ணுக்குள்ள போயிடும், அதில் இருக்கிற புழு பூச்சிகள் எல்லாம் சாப்பிட்டுடும். அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எரிச்சிட்டாங்கன்னா அந்த பவுடரை கொண்டு போய், சாம்பலை கொண்டு போய் தண்ணியில் கரைச்சோம்னா அது வேர்களுக்கெல்லாம் உணவாக போகும், உரமாக போகும். அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றும் ஆயிடாது. என்ன இன்னொரு பிறவி வரும். இப்போ திருவள்ளுவர் அழகா சொல்றாரு, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. திருக்குறள் இருக்கு இல்லையா? அப்போ எதையுமே பற்றாத பரமனை நாம் பற்றி கொண்டால் நம்மிடம் உள்ள பற்றுக்கள் எல்லாம் தானாகவே நம்மை விட்டு நீங்கி விடுகிறது என்பதுதான் அந்த திருக்குறளுடைய ஆழமான பொருள். ஆனா நாம் என்ன பண்றோம்? இந்த பற்று விடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல புரிதல் இல்லாம இருக்கிறதுனால அறியாமையின் காரணமாக அநேக ஆசைகள்ல சிக்கிக்கிறோம், அழியக்கூடிய அற்ப விசேஷ சுகங்களிலே ஆர்வம் கொண்டிருக்கிறோம், உபயோகமற்ற விசேஷ சுகங்கள்ல தான் நம்ம ரொம்ப ஆர்வம் காட்டுறோம். ஆனா இந்த பற்று எப்போ நமக்கு அன்பு உணர்வா
பரிணமிக்குதோ அப்பதான் நம்ம பரமனை நம்முள் அனுபவமாக உணர்வது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆழமான உண்மையை இங்கு ஆன்மீகத்தினுடைய ஒரு அறுதி உண்மையாக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இங்க பற்று, அன்பு இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நிறைய பேருக்கு பற்றுனா என்னன்னு தெரியறதில்ல, அன்புனா என்னன்னு தெரியறதில்ல. அப்போ பற்று விடுங்க அப்படின்ன உடனே இவங்க பற்றை விட்டுட்டா நம்ம எப்படி வாழ்றது, பந்த பாசம் இல்லாம எப்படி வாழ்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான புரிதலுக்குள்ள போயிடுறாங்க. ஏன்னா பற்று விடுத உடனே மனைவி, மக்கள், வீடு, வாசல் இவற்றெல்லாம் திறந்துடணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்புறம் காவி உடை கட்டிக்கணும், உத்ராட்ச கொட்டை போட்டுக்கணும், அப்புறம் இந்த வாழ்க்கையை விட்டுட்டு அந்த வாழ்க்கைக்கு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா என்னதான் இவங்க அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணாலும், உடைகளை மாற்றினாலும், உள்ளத்துக்குள்ள அந்த யான் எனது அப்படிங்கிற அகங்காரம் மமகாரம் இருக்கின்ற வரைக்கும் அவர்கள் உண்மையிலேயே துறந்தவர்கள் ஆகிவிடுவார்கள் என்று சொல்ல முடியாது. ஏன்னா துறவிகள் அப்படிங்கிறது ட்ரெஸ்ல இல்லை இல்லையா, மனதுல தான் இருக்கு. துரத்தல், பற்று விடுதல் அப்படிங்கிற விஷயம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுனாலயோ உத்ராட்ச கொட்டை போட்டுக்கிறதுனாலயோ வர்றது கிடையாது. மனதுல பற்று விடுறது தான் இங்க உண்மையான துறவு. அப்ப இங்க யான் எனது அப்படிங்கிற இந்த அகங்காரம் மமகாரத்தை நாம துறக்காமல் உண்மையான துறவியாக இருக்க முடியாது என்றுதான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப நடைமுறையில் நம்ம எப்படி பார்க்கணும், பற்று விடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு உருவங்களில மாற்றம் செய்வதில கிடையாது. உடைகள் மாற்றுவதனாலோ ஒரு வேடம் போட்டுக் கொள்வதனாலோ நாம் பற்று விட்டவர்கள் என்று சொல்ல முடியாது. இங்க பற்று விடுதல் அப்படிங்கிற ஆழமான உண்மை பொருள் என்ன அப்படின்னா அகங்கார மமகாரத்தை நீக்குவதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இங்க பற்று விடுதல் அப்படிங்கிறது நான் எனது அப்படிங்கிற அகங்கார மமகாரத்தை நம்ம நீக்கிட்டோம்னா அங்க இருப்பது இறைவன் மட்டும்தான். இந்த புரிதல் நம்ம இடத்துல மேலோங்கி விடும். ஆனா இப்ப இந்த பற்று என்ன பண்ணுதுன்னா மற்றவர்கள்கிட்ட எதையாவது எதிர்பார்க்குது. ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு கூடிய ஒரு பந்த பாசங்களை தான் பற்றா நம்ம பார்க்கிறோம். ஏன்னா பற்று அப்படிங்கிறது எதிர்பார்ப்புடன் கூடிய பந்த பாசங்கள். அப்ப இந்த பந்த பாசங்கள், இந்த பற்று காரணமாக அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நாம பின்னாடி இவங்க மூலமா ஏதேனும் பலனடைய போறோம் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. இப்ப பெரும்பாலான குடும்பங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம குழந்தை குட்டிகளெல்லாம் வளர்த்தும் போதே நம்ம என்ன பிளான் பண்றோம், இவனை படிக்க வச்சு டாக்டர் ஆகிட்டா இவன் மூலமா நிறைய வருமானத்தை பார்க்கலாம், என்ஜினியர் ஆகிட்டா நிறைய செல்வத்துல நம்ம செழிப்பா இருக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டமிடல் இருக்கு. பெரும்பாலானவர்கள்கிட்ட ஒரு திட்டமிடல் இருக்கு இல்லையா. அந்த திட்டமிடல் என்ன பண்ணுதுன்னா ஒரு எதிர்பார்ப்போடு அந்த காரியத்தை செய்ய வைக்குது. அந்த உறவுகளுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்போடு சில காரியங்களை செய்வதற்கு பேரு பற்று. அப்ப இந்த பற்றுக்கும் தூய அன்புக்கும் வித்தியாசம் தெரியாமல் தான் இவர்கள் வாழ்கிறார்கள் என்று நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க பற்று வேறு, அன்பு வேறு. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்முடைய உறவுகளோட நாம ஏதாவது எதிர்பார்ப்பு வைத்துக்கொண்டு அவர்கள் வாயிலாக நம்ம பிற்காலத்துல ஒரு பிரதிபலன் எதிர்பார்த்து இருக்கிறோம் அப்படின்னா அந்த பாசத்துக்கு பேர் பற்று. அதுவே நாம அதே உறவுகளோடு எதையுமே எதிர்பார்க்காமல் அவர்களுக்கு செய்கின்ற செயல்களிலே பிரதிபலனை நோக்காமல் வைக்கின்ற பாசம் அன்பு. இந்த ரெண்டுல நம்ம உண்மையிலே எதை கடைபிடிக்கணும், அன்பை கடைபிடிக்க வேண்டும், பற்றை விட்டு விட வேண்டும். அப்ப இந்த பற்றை விட்டு விட்டா நம்ம இடத்துல உண்மையாகவே மலருது பாருங்க. எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காத தூய அன்பு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் சிவம். அதைத்தான் பற்றணும். பற்றற்றான் பற்றினை பற்றுக, அப்பற்றை பற்று விடற்கு அப்படின்னு திருக்குறள் சொல்றதுல ஆழமான உட்பொருள் என்ன அப்படின்னா, அந்த தூய அன்பை நீங்க பற்றிட்டீங்கன்னா உங்க இடத்துல இருக்கிற இந்த கெட்ட விஷயங்கள், எதிர்பார்ப்புகள், ஒரு ஆதாயத்தின் அடிப்படையில் வைக்கின்ற ஆசைகள், பாசங்கள், பந்தங்கள் எல்லாமே நம்மை விட்டு நீங்கி விடும் என்றுதான் மகான்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அந்த அடிப்படையில தான் பற்று விடுதல் என்ற விஷயத்தை சொல்றாங்க. இது புரியாம மற்றவர்கள் மீது நம்ம பற்றை வைத்துக்கொண்டு அவர்களிடம் நாம் அன்பு செலுத்துகிறோம் என்பதாக நினைத்து கொண்டு வாழுகின்ற வாழ்க்கை தான் நமக்கு துயரத்தை கொடுக்குது. ஏன்னா அன்புங்கிற விஷயத்தினுடைய ஆழமான புரிதல் நமக்கு புரியாததுனால தான் பற்றை அன்பாக பாவித்துக் கொள்கிறோம். நாம ஒரு எதிர்பார்ப்போடு அவங்க கிட்ட பழகிறோம், அன்பு செலுத்துறோம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மை என்ன, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கின்றது தான் அன்பு. அது உறவுல மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களிடத்திலும் நாம் காட்டுவதுதான் அன்பு.
ஆனா நம்ம உற்றார் உறவினர்களிடத்துல காட்டுகின்ற அன்பு வந்து உண்மையான அன்பான்னா இல்ல. அதுல பற்று இருக்கு, பாசம் இருக்கு, பந்தம் இருக்கு. அது என்ன ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் இருக்கு. அதைத்தான் நாம் விட்டுவிட வேண்டும். ஏன்னா இங்க எல்லாமே அன்புங்கிற அடிப்படையில நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா, அது பற்றாக இல்லாமல் பரமனை அறிகின்ற ஒரு பாதையாக இருக்கும் என்பதை மகான்கள் இங்கு நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். திருக்குறள் மீண்டும் ஒரு அழகான குறள் சொல்லுது. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்குன்னு ஒரு குறள் இருக்கு. அப்போ அன்பு இருக்கின்றவர்கள் மற்றவர்களுக்காகவே வாழுகின்றார்கள். உண்மையான அன்பு வைத்திருக்கின்றவர்கள் எப்படி வாழ்கின்றார்கள்? மற்றவர்களுக்காகவே தங்கள் வாழ்க்கையை உபயோகமாக வாழ்கின்றார்கள். ஆனா அன்பு இல்லாதவர்கள் தனக்காக சுயநலமாக வாழுகின்றார்கள். இதைத்தான் இந்த திருக்குறள் நமக்கு சுட்டிக்காட்டுது. அப்போ அன்பு உடையவர்கள் உண்மையிலேயே மற்றவர்களுக்காக வாழுகின்றார்கள். அன்பு இல்லாதவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? என்பு தோல் போர்த்திய உடம்பு. அதே திருக்குறள் சொல்லுது. அன்பின் வலியது உயிர்நிலை அத்திலார்க்கு என்பு தோல் போர்த்திய உடம்பு. அப்போ அன்பில் வாழுகின்றவர்களுக்கு தன்னுடைய உணர்வை மற்றவர்களுடைய உணர்வாக பார்ப்பார்கள். ஒவ்வொருத்தருடைய உணர்வும் தன்னுடைய உணர்வும் வேறு வேறு இல்லை என்று அந்த தூய அன்பினாலே அவர்களை அணுகுவார்கள். அவர்கள் மற்றவர்களுக்காக வாழுவார்கள். ஆனால் அன்பு இல்லாதவர்கள் அந்த உணர்வையும் உயிரையும் மதிக்க மாட்டார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? என்பு தோல் போர்த்திய உடம்பு. ஒரு தோலை கொண்டு மூடி இருக்கின்ற ஒரு உடம்பு எப்படி இருக்கும்? எலும்பு, மஜ்ஜை, தோல் போன்ற ஒரு மாமிச பிண்டமாக இருக்கும். அப்ப மாமிச பிண்டமாக இருக்கின்ற காரணமாக அவர்கள் எப்படி இருப்பாங்க? மனிதனாக இருக்க மாட்டார்கள். உணர்வு பூர்வமாக உலகத்தை அணுக மாட்டார்கள். அவர்கள் உயிர்கொலை செய்பவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு பிண்டம், மாமிச பிண்டம். அவர்களை காட்டுவாசிகள் என்று நம்ம சொல்லலாம். ஏன்னா காட்டுவாசிகள் எப்படி இருப்பான்? அவன் உடலை பார்க்கும் போதெல்லாம் உணவா பார்ப்பான். உணர்வுல பார்க்க மாட்டான், உயிரா பார்க்க மாட்டான். அவனுக்கு வேட்டையாடுறது தான் குணம். அப்படிதான் மனிதர்கள் இருந்தோம். ஆதி மனிதர்லாம் அப்படிதான் வாழ்ந்தான். அப்ப அறிவு வளர வளர பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த உணர்வை உயிரை பிடிக்க தெரியணும். அந்த உணர்வை உயிரை பிடிக்க தெரிஞ்சாதான் அந்த உடம்பின் மீது இருக்கிற பற்று போகும். இல்லைன்னா இந்த எலும்பால் தோலையும் மஜ்ஜையும் கொண்ட மாமிச பிண்டத்தை அபிமானிப்பார்கள். அவர்கள் தான் என்பு தோல் போர்த்த உடம்பு என்று திருவள்ளுவர் விளக்குகிறார். இப்படித்தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா மாமிச பிண்டங்களாக வாழ்கின்றார்கள். அப்ப நம்ம இங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? அன்புக்கும் பற்றுக்கும் உள்ள வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அன்பு என்பது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதது. பற்று என்பது எல்லாவித எதிர்பார்ப்புகளையும் கொண்டது. இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க அன்பு செலுத்துறீங்களா, பற்று செலுத்துறீங்களா அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ள நீங்க விசாரம் பண்ணி விவேகத்தினால விழித்துக் கொள்ள முடியும். ஏன்னா நம்ம வைத்துக் கொண்டிருக்கிற உறவுகள் எல்லாம் எதன் அடிப்படையில் இருக்கு? அன்பின் அடிப்படையில் இருக்கா, பற்றின் அடிப்படையில் இருக்கா அப்படிங்கிறத நீங்க ஆராய்ந்து பார்க்கிறதுக்கு இதை பற்றி ஒரு புரிதல் இருக்கணும் இல்லையா? தெளிவில்லாம மனிதன் வாழக்கூடாது. ஏன்னா மனிதனுடைய மகத்துவமே என்னன்னா, 6ஆம் அறிவு பரிமாணத்துல இது மாதிரி நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடியவனாக இருப்பதுதான் மனித பிறவியினுடைய மகத்துவம். அப்ப நம்ம அன்பு செலுத்துறோங்கிற பேர்ல மூட்டை மூட்டையா ஏராளமான எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொண்டு அவனை அல்லது அவளை நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன், எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து அவனுக்கு செஞ்சேன், ஆனா அவன் என்னை பார்த்து கொள்ளாமல் கைவிட்டு விட்டானே என்று புலம்புகின்ற பெரும்பாலான பெரியவர்களை, மனிதர்களை நாம் இன்று பார்க்கிறோம். அப்ப என்ன காரணம்? இவர்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. இவர்களுடைய எதிர்பார்ப்பு படி அவர்கள் குழந்தைகள் இல்லை. அதனால் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க? அவர்களுக்கு நான் அப்படியெல்லாம் வளர்த்தி அவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று கவலைப்படுகிறார்கள் இல்லையா? அப்போ அவர்கள் எதை வைத்து வளர்த்தார்கள்? அவர்களை அன்பு வைக்கல, பற்று வைத்து வளர்த்திருக்கிறார்கள். அப்ப அந்த பற்றின் காரணமாகத்தான் அவர்கள் மூலமாக பிரதிபலன் எதிர்பார்க்கிறார்கள். அந்த பிரதிபலன் நடக்கவில்லை என்ற பொழுது அவர்களிடத்திலே புலம்பல் வந்து விடுகிறது, துயரங்கள் வந்து விடுகின்றது, கவலை வந்து விடுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இது மாதிரி அத்தியாத்ம யோக கல்வியை கற்றுக்கொண்ட ஞானிகளுடைய வாழ்க்கையில இல்லற தர்மத்துல வாழும்போது கூட பற்று இல்லாமல் அன்பு வைத்து வாழுவார்கள். அவர்கள் எந்த எதிர்பார்ப்பும் வைக்க மாட்டாங்க.
தன்னுடைய குடும்பத்திலேயே எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழுகின்றவர்கள் தான் ஞானிகள். ஏன்னா ஞானிகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரதிபலனும் அவருக்கு தேவையில்லை. அப்படி வாழ்றவங்க தான் ஞானிகள். அப்ப அதுக்கு தான் நமக்கு புரிதல் வேணும். ஏன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கையில மோட்சம், வீடு பேறு அப்படிங்கிறது என்ன? மகிழ்ச்சி தானே. ஆனந்தம் தான் வீடு பேறு. எங்கேயோ இறந்த பிறகு போற இடம் அல்ல. நிறைய பேர் ஏதோ மோட்சம், வீடு பேறுன்னா நம்ம செத்த பிறகு போறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஆனா நம்முடைய சனாதன தர்மத்துல, இந்த அத்தியாத்ம யோகத்துல என்ன சொல்லிக் கொடுக்குது? நீ இறந்த பிறகு போய் அடையக்கூடிய ஆனந்தம் உத்தரவாதம் இல்லப்பா. நீ வாழும்போதே மகிழ்ச்சியாக வாழுகின்ற வாழ்க்கையில ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் வீடு பேறு, மோட்சம். அதை நீ புரிந்து கொண்டால் தான் அந்த வாழ்க்கையை நீ ஆனந்தமாக அனுபவிக்க முடியும். புரியலைன்னா இந்த வாழ்க்கை உனக்கு துக்ககரமாக இருக்கும், துயரம் நிறைந்ததாக இருக்கும், கவலை கொண்ட வாழ்க்கையாக இருக்கும். ஆகவே வாழும்போது இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு வாழ்வாயாக என்றுதான் உபதேசிக்கிறார்கள். மகான்கள், ஞானிகள் எல்லாம் நமக்கு மோட்சம், வீடு பேறுங்கிற விஷயத்த எப்படி புரிய வைக்க பார்க்கறாங்க? இந்த மாதிரி விஷயங்களை புரிந்து கொண்டீங்கன்னா, நீங்க வாழும்போது சந்தோஷமாக வாழலாம். ஆக பற்றுக்கும், தூய அன்புக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழுங்க அப்படின்னு சொல்லிக் குடுக்குறாங்க. அப்ப நாம எதிர்பார்ப்புகள் இல்லாம வைக்கக்கூடிய பாசத்துக்கு பேர் என்ன? தூய அன்பு. பின்னாடி அவன் அதை செய்வான், இதை செய்வான்னு எதிர்பார்த்துக்கிட்டு நம்ம காட்டுகின்ற பாசத்துக்கு பேர் என்ன? பற்று. அப்ப இந்த பற்று என்ன பண்ணுது? பின்னாடி ஏமாற்றத்தை கொடுக்குது. ஏன்னா இந்த பற்றின் காரணமாக இவர்கள் அவர்களிடம் எதிர்பார்க்கின்றது நடக்கல அப்படின்னா என்ன ஆகும்? ஏமாற்றத்தை கொடுக்கும் இல்லையா? அப்ப பிறர் மீது அன்பு இல்லாத சுயநலவாதிகள் இப்படித்தான் இருப்பாங்க. எதிர்பார்ப்போடு வாழ்வாங்க. அப்ப இவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஒரு 10 பைசா போட்டா அதை ரூ. 1 பண்ண முடியுமா? ஒரு ரூ. 10 போட்டா அதை ரூ. 100 பண்ண முடியுமா? அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? வியாபாரம் மாதிரி. அப்ப உறவுகள்லயும் அப்படிதான் பண்ணுவாங்க. இப்போ இவங்களுக்கு இவ்வளவு செலவு பண்ணி படிக்க வச்சா இவங்க மூலமா பின்னாடி இவ்வளவு லாபம் வருமா? இவங்களுக்காக இதெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா இவங்க மூலமா இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா? அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கு பாத்தீங்களா? அதை நம்ம எப்படி அன்புன்னு சொல்ல முடியும்? அது உறவுகளாகவே இருந்தாலும் கூட அது அன்பு என்று சொல்ல முடியாது. அது எதிர்பார்ப்போடு கூடிய ஒரு பற்று என்றுதான் நம்ம பார்க்கிறோம். அப்ப இது சுயநலத்தினால செய்யப்படுகின்ற விஷயம். அப்ப இதனால என்ன எதிர்பார்க்குது? பின்னாடி இவங்க மூலமா நமக்கு ஒரு ஆதாயம் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குது மனசு. அதுதான் பற்று. அப்ப இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய பொருட்கள் மீது பற்று வைத்த காரணமாக அந்த உரிமைகளையும் அந்த பொருள்கள் என்னுடையது, இதை நான் இவங்களுக்கு பிரயோஜனத்துக்காக கொடுக்கிறேன், பின்னாடி இதனுடைய பலன் அடைகிறேன் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க இல்லையா? அந்த பிடிமானம் தான் பற்று. அதை பிடித்து வைத்துக் கொள்வது, என்னுடையது, எனது அப்படிங்கிற அபிமானம் உறவுகள்ல தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய பொருட்கள், உடைமைகள் என்றெல்லாம் பிடிச்சு வச்சுக்கிறோம் இல்லையா? அதுதான் பற்று. ஆனா உண்மையான அன்பு உள்ளம் கொண்டவர்கள் அப்படி பிடிச்சு வைக்க மாட்டாங்க. அடுத்தவர்களுக்கு கொடுப்பதிலேயே அதிக ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஏன்னா தூய அன்பு என்பது மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்ற குணம் கொண்டது. அவர்கள் என்ன பண்ணுவாங்க? எல்லாவற்றிலும் தன்னையே காண்கின்றவர்களாக இருப்பார்கள். தூய அன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். அப்ப அன்பு என்பது எதையும் எதிர்பார்க்காதது. இது மாதிரி படைக்கப்பட்ட உயிரினங்கள்ல பறவைகள், மிருகங்கள் கூட இப்படித்தான் வாழுகின்றன. அன்பு வைத்து வாழுகின்றன. அவைகள் பற்று வைத்து வாழ்வதில்லை. அதனாலதான் அந்த பறவைகளுடைய வாழ்க்கை, மிருகங்களுடைய வாழ்க்கை எல்லாம் நீங்க ஆழமா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கூட்டுக்குள்ள பறவைகள் அந்த குழந்தைகளுக்கு இரையை கொண்டு போய் கொடுக்கும். தன்னுடைய குஞ்சுகளுக்கு இரையை கொண்டு போய் கொடுக்கும். அது வளர்ந்து பெரியதான பிறகு அதுவே இரை தேடி போவதற்கு விட்டு விடும். இது அதுக்கு மேல பிடிச்சு வச்சுக்காது. இது பிடிச்சு வச்சுக்கிட்டு, இது என்னுடைய குழந்தை, இதுக்கு நான் தான் சாப்பாடு போட்டு வளர்த்திருக்கிறேன், இது என்ன பின்னாடி சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு எல்லாம் இந்த தாய் பறவை எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காது. தாய் மிருகம் எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காது. ஆனா மனிதன் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கான்ல, அதுக்கு என்ன காரணம்? அதுதான் பற்று. ஆனா இந்த பறவைகளுக்கு, மிருகங்களிடத்துல அந்த பற்று இல்லை. அப்ப அவைகளுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? இயற்கை சொல்லிக் கொடுக்குது. மனிதன் இயற்கையோட தொடர்பு வைத்து வாழ்வதில்லை. மனிதன் செயற்கை வாழ்க்கை வாழ்றான் இல்லையா? தனக்கு சாதகமான வாழ்க்கை, சுயநலமான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்ட மனிதனிடத்துல இது மாதிரி எண்ணங்கள் தான் இருக்கும். மற்றவர்கள் மூலமாக பிரதிபலன் எதிர்பார்க்கின்ற எண்ணங்கள், உறவுகள்ல இதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு வாழுகின்ற வாழ்க்கையில இப்படிப்பட்ட எண்ணங்கள்ல இவன் பற்று வைக்கின்றான். அதுதான் இவனுக்கு துயரத்தை கொடுக்கிறது, துன்பத்தை கொடுக்கிறது, வாழ்க்கையில் சுமையாக இருக்கிறது. அப்ப இந்த புரிதல் வந்துவிட்டா நாம வாழ்க்கையை ஆனந்தமாக வாழலாம். வாழும் போதே ஆனந்த வாழ்க்கையை வாழலாம் என்று மகான்கள் சொல்லுகின்ற விஷயம்தான் அற்றது பற்றெனில் உற்றது வீடு என்று மிக உயரிய விஷயத்தை சொல்கிறார்கள்.
அப்போ நாம இதெல்லாம் பார்க்கணும். மிருகங்கள், பறவைகளுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கணும். ஆனா மனிதன் என்ன பண்றான்? தன்னுடைய வாரிசுகள் மீதுள்ள பற்றின் காரணமாக, அவர்களை சுயமாக கூட செயல்பட விடுவதில்லை. பெரும்பாலான குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் மேல வச்சிருக்கிற பற்று, பாசத்துல என்ன பண்றாங்க? இவங்களுடைய கட்டுப்பாட்டுல அந்த குழந்தைகளை வளர்த்துறாங்க இல்லையா? அப்புறம் அந்த குழந்தைகள் கிட்ட ஏராளமான எதிர்பார்ப்புகள் வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் மீது பற்றை வைத்துக்கொண்டு எப்படியெல்லாம் வளர்த்தேன், ஆனா இவன் எனக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு புலம்புறது எதனால? அந்த எதிர்பார்ப்பு. அதனால இவங்க அவங்க போக்குல வாழ விட மாட்டாங்க. குழந்தைகளையும் அவங்க போக்குல படிக்க விட மாட்டாங்க. அவங்க போக்குல ஆசைப்படுறத அனுபவமாக்க விட மாட்டாங்க. இவர்களெல்லாம் எப்படி வாழ்றாங்க அப்படின்னா, பின்னாடி எதிர்காலத்துல இந்த பையன் மூலமா நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்கெல்லாம் அந்த இறைக்கு ஆசைப்பட்டு இறையை தவற விட்டவர்கள் அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். இந்த இறை, இறை அப்படிங்கிற 2 வார்த்தை. இறை அப்படிங்கிறது உணவு, இறை என்பது இறைவன். அப்ப இந்த இறைக்கு ஆசைப்பட்டு இறைவனை தவற விட்டவர்கள் இவர்களெல்லாம். ஏன்னா இந்த அற்ப விஷயங்களிலே ஆசை கொண்டவர்கள். உடல் பற்றின் காரணமாக உணர்வை தவறவிட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை இங்கு சாஸ்திரம் உபதேசிக்குது. அப்ப இவர்களைத்தான் சாஸ்திரம் என்ன சொல்லுது? மூடர்கள், அறியாதவர்கள், அறியாமை கொண்ட ஜனங்கள் என்று சொல்லுது. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்பொழுதுமே மற்றவர்களிடத்திலே காட்டுகின்ற பாசம் எப்படி இருக்கணும்? தூய அன்பாக இருக்க வேண்டும். அந்த தூய அன்பு தான் நம்முடைய இயல்பு. ஏன்னா அதுதான் சிவம். அதுதான் நம்முடைய சொரூபம். ஏன்னா பரமனுடைய நிலைப்பாடு அன்பு உணர்வு. அந்த உணர்வுக்கு பேரே அன்பு, அறிவு அப்படின்னு மிக உயரிய பண்புகளை கொண்டதுதான் பரமன். அப்ப அப்படிப்பட்ட பரமனைத்தான் நம்ம எப்படி போற்றுகின்றோம்? அன்பே சிவம் அப்படிங்கிறோம். சிவம்ங்கிற வார்த்தைக்கே அன்பு. ஏன்னா மகான்கள் எதுவும் ஒரு காரண காரியம் இல்லாம எதையும் சொல்ல மாட்டாங்க இல்லையா? அதை நம்ம புரிஞ்சு பார்த்து ஆராய்ந்து பார்க்க ஒரு தெளிவுக்கு வரணும் என்று புரிய வைக்கப்படுகிறது. அப்ப இங்க தனது இயல்பாக அந்த தூய அன்பை கொண்டவனுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேர்மறையான எண்ணங்களாக இருக்கும், மேன்மை கொண்ட எண்ணங்களாக இருக்கும். அவனது சொற்களிலே தூய்மை இருக்கும், பேச்சிலே ஒரு இனிமை இருக்கும், நடத்தையிலே பல நன்மைகள் இருக்கும். அவன் நல்ல மனிதனாக இந்த சமுதாயத்திலே வாழ்வான். அப்படிப்பட்ட மனிதன் தான் மற்றவர்களால் போற்றக்கூடிய புனிதனாக மாறுகின்றான். ஏனென்றால் அவன் இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்பவனாக இருப்பான். அன்பு உணர்வு கொண்டவன் இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்பவனாக இருப்பான். ஏன்னா அவன் பிரதிபலன் கருதாத அன்பு. அப்ப அவனுடைய செயல்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? கர்ம யோகமாக இருக்கும். கர்ம யோகம் என்பது வேற, கர்மா என்பது வேற. பிரதிபலன் எதிர்பார்த்து செய்கின்ற செயலுக்கு பெயர் கர்மா. எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் செய்கின்ற செயலுக்கு பேர் கர்ம யோகம். இத பகவத்கீதை பேசும். அப்ப அந்த மாதிரி நம்ம புரிந்து கொண்டு வாழ வேண்டும். எப்படி நம்ம சின்ன வயசுல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கடற்கரையில போய் ஒரு மணல் வீடு கட்டுறோம். அந்த மணல் வீடை கட்டி முடிச்சு விளையாடி முடிச்ச பிறகு அதே மணல் வீடை நம்ம காலால எட்டி உதைச்சிட்டு வந்துடுறோம். அப்ப நம்முடைய மனநிலை என்ன? எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த ஒரு ஆசையும் இல்லை. ஆனா வயசு ஆக ஆக நமக்கு என்ன ஆகுது? பொருட்களின் மீது பற்று வந்துடுது, உறவுகள் மீது பற்று வந்துடுது. அப்ப என்ன ஆகுது? அந்த பற்றின் காரணமாக ஒரு எதிர்பார்ப்பு வந்துடுது. இவர்களிடத்துல ஏதேனும் ஒரு ஆதாயம் கிடைக்குமா? பின்னாடி இவர்கள் மூலமாக நமக்கு ஏதேனும் பிரயோஜனம் இருக்குமா? அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்முடைய சேமிப்புகளும் இருக்கு, நம்முடைய பழக்கங்களும் இருக்கு, நம்முடைய தொடர்புகளும் இருக்கு. அப்ப இதுதான் பற்று. இந்த பற்றை நாம் விட வேண்டும். ஏனென்றால் இந்த பற்று நான் எனது அப்படிங்கிற தன்னுடைய அகங்காரம் மமகாரத்தினுடைய அடிப்படையிலே உண்டாகி விடுவதனாலே இதனால மனிதன் அதீத பாதிப்புகளை அடைகின்றான், துயரங்களை அடைகின்றான், கவலையில் ஆள்கின்றான் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி மனிதர்கள் எப்படி இருப்பாங்க பெரும்பாலும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய காரின் மீது ஒரு கீறல் விழுந்தால் கூட இவர்களால் பொறுத்து கொள்ள முடியாது. கார்ல விழுந்த கீறல் கூட இவங்க உடம்புலயே விழுந்த மாதிரி துடிப்பாங்க. ஏன்னா அந்த பற்று எப்படி போகுதுன்னா, உயிர் பொருட்களை கடந்து ஜட பொருட்கள் மேல பற்று வைக்கிறாங்க. அந்த பற்றினுடைய ஆழமான பற்றுதல் எப்படி போயிடுது கடைசியில பாத்தீங்கன்னா, வீட்டுல இருக்கிறவங்க மேல கூட அவ்வளவு பாசம் இருக்காது. ஆனா கார் மாதிரி பெரிய பெரிய காஸ்ட்லி பொருள் எல்லாம் வீட்டுல வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அது மேல ஒரு பயங்கரமான பற்று இருக்கும். அந்த பொருள் டேமேஜ் ஆயிடக்கூடாது, அந்த பொருள் கீறல் விழுந்துடக்கூடாது. ஒரு கார்ல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட அப்படியே துடிச்சிடுவாங்க. இவங்க உடம்பே கீறல் விழுந்த மாதிரி பதறுவாங்க. இவங்களுடைய மனோபாவம், இவங்களுடைய உணர்வு எப்படின்னா, அந்த ஜட பொருட்கள் மீது வைத்துள்ள பற்றை போன்றே உணர்வுள்ள மற்ற மனிதர்களிடம் அந்த பற்றை வைத்துக்கொண்டு அந்த உடைமைகளையும் உறவுகளையும் ஒன்று போல பார்ப்பார்கள். அதாவது ஜடத்துக்கும் உணர்வுக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் இவர்கள்.
ஏன்னா ஜட பொருளுக்கும் உணர்வு பொருளுக்கும் வித்தியாசம் தெரியாத இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவர்கள் செய்கின்ற செயல்களை எல்லாம் குறை கண்டு கொண்டே இருப்பார்கள். ஏன்னா இந்த மாதிரி மனிதர்கள் அந்த உணர்வை மதிக்க மாட்டார்கள். மற்றவர்களுடைய உணர்வை மதிக்க மாட்டார்கள். இவர்களுடைய உடைமைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அதன் காரணமாக மற்றவர்களிடம் குறையை மட்டுமே காண்பார்கள். மற்றவர்களுடைய சுதந்திரத்திலே தலையிட்டு தன்னுடைய சுதந்திரத்தையும் இழந்து விடுவார்கள். இவர்கள் மன நிம்மதியை பெறமாட்டார்கள் என்று சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப இந்த மாதிரி மனிதர்கள் தான் இங்க பற்றின் காரணமாக அதீத துயரங்களை அடைகின்றார்கள். ஏன்னா இவர்களிடத்துல அந்த போதுங்கிற மனசு வராது, திருப்தி வராது, அமைதி வராது. இவருடைய மனசுல எப்பயுமே அந்த போதும் என்ற மனம் வரவே வராது. அதுவே இந்த பற்றில்லாம உண்மையா எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காத தூய அன்பு செலுத்துகின்றவர்கள் தனக்கும் பிறருக்கும் துயரங்கள் நேராதவாறு வாழ்க்கையை வாழ்வார்கள். மற்றவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து வாழ்வார்கள். அவர்களை அரவணைத்து வாழ்வார்கள். அன்பு செலுத்தி வாழ்வார்கள். இவர்கள் எல்லாவற்றிலும் மனநிறைவாக, நிம்மதியாக, சுதந்திரமாக வாழுகின்ற உயரிய வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம நடைமுறையில பார்க்கிறோம் இல்லையா, இந்த பற்றுக்கும் அன்புக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம நல்லா பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பற்று காரணமா என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுல இந்த லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறேன், பறவைகளை வளர்த்துறேன்னு சொல்லி வீட்டுல கூண்டுல வச்சு அடைச்சு வளர்த்துவாங்க. ஏன்னா இந்த கிளிகள் எல்லாம் கொண்டு வீட்டுல அடைச்சு வச்சுக்குவாங்க. அப்புறம் லவ் பேர்ட்ஸை கொண்டு வீட்டுல அடைச்சு வச்சுக்குவாங்க. இதெல்லாம் என்ன காரணம்? இவர்கள் அந்த இயற்கையை இயற்கையா பார்க்காம மனதில் இருக்கிற பற்றின் காரணமாக செயற்கையாக அந்த இயற்கையை வடிவமைக்க பார்க்கறாங்க. இப்போ பறவைகள் வானத்துல அதுவா வட்டமிட்டு பறக்கிறோடைய அழகு வேற. இவர்கள் ஒரு கூட்டுக்குள்ள வச்சு அந்த பறவைகளை பார்ப்பது வேற. மனதனுடைய வித்தியாசத்தை இங்க புரிஞ்சுக்கணும். பற்றினுடைய காரணமா மனசு எப்படி மாறிடுதுன்னா, அந்த பறவைகளையோ மிருகங்களையோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு கூண்டுல அடைச்சி வச்சு வாழ்றவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்னா, சுதந்திரம் இழந்த ஒரு சிறை வாழ்க்கையாக மாறும். இவருடைய மனோபாவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சுதந்திரமா இருக்க மாட்டாங்க. சிறை வாழ்க்கை வாழ்வார்கள். மனதளவுல சிறைப்பட்டிருப்பார்கள். அதனாலதான் இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த கேரக்டர் வெளிப்படுத்துறாங்க. பறவைகளை அடைச்சி வைக்கிறது, மிருகங்களை கட்டி வைக்கிறது, இதெல்லாம் என்னன்னா இவங்களுடைய சுபாவமா மாறி போய் சுதந்திரத்தை இழந்து விட்டவர்கள் என்று நம்ம பார்க்கிறோம். சுதந்திரத்தை இழந்து விட்ட மனிதர்கள். அதுவே தன்னுடைய சுயத்தில் வாழுகின்றவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன் சுதந்திரத்தை இழக்க மாட்டார்கள். அவர்கள் அதே பறவைகளை தூய அன்பினால பார்க்கும்போது அது ஆகாயத்துல சுதந்திரமாக பறப்பதை பார்த்து பரவசம் அடைவார்கள். அப்ப இங்க பறவைகள் வானத்துல பறக்கிறத பார்த்து பரவசம் அடைவதும் ஆனந்தம் அடைவதும் எப்படி இருக்கு, அந்த பறவைகளை கொண்டு கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சு அந்த வாழ்க்கையை பார்த்து ஆனந்தம் அடைவது எப்படி இருக்கு? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்ப அந்த பறவைகள் சுதந்திரமாக பறப்பதை பார்த்து ஆனந்தம் அடைகின்றவனுடைய மனசு எப்படி இருக்கும்? சுதந்திரமான மனது. அவனுக்குத்தான் அந்த உண்மை சுதந்திரம் இருக்கு. அவன் எப்பயுமே யாருக்கும் கட்டுப்படாதவனாக, மற்றவர்களுக்கு அடிமைப்படாதவனாக, பற்றற்றவனாக, தூய அன்பு கொண்டவனாக இருக்கின்றான். அப்ப தூய அன்பு தான் அந்த விடுதலையை அளிக்கின்றது என்று பார்க்க முடிகிறது. அப்ப இங்க தூய அன்புக்கும் பற்றுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாவிட்டால் நாம் எப்படி வாழ்றோம்? பற்று கொண்டு வாழுகின்றோம். அந்த பற்று தான் நமக்கு பந்த பாசங்களை அதீதப்படுத்தி எதிர்பார்ப்புகளோட வாழ வைக்குது. அந்த எதிர்பார்ப்புகள் நடக்கல அப்படின்னா துக்கத்தை கொடுக்குது, துயரத்தை கொடுக்குது, மனவேதனையை கொடுக்குது. அப்ப நீங்க பாருங்களேன், பெரும்பாலான மனிதர்கள் 199 பேர் எப்படி இருப்பாங்கன்னா, இந்த பற்றின் காரணமாக பெரும்பாலும் துயரத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இவங்க தன்னை சுற்றி ஒரு வட்டத்தை போட்டுக் கொள்கிறார்கள், அதிலே சிக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் அன்பு கொண்டவன் எல்லைகளை கடந்தவனாக நிம்மதியாக இருக்கின்றான், சுதந்திரமாக இருக்கின்றான் என்று நம்ம பார்க்கிறோம். அவ பற்று கொண்ட மனம் குறுகிய மனம், அன்பு கொண்ட மனம் பரந்த மனம். பற்று சுயநலம் மிக்கது, அன்பு சுயநலமற்றது. இதை நம்ம ஒரு சின்ன கதையின் மூலமா பார்க்கலாம். சும்மா ரொம்ப சின்ன கதை தான். இதெல்லாம் ஒரு புரிதலுக்காக சொல்றேன். ஒரு காலத்துல வடநாட்டுல பவஹாரி பாபா அப்படின்னு ஒரு மகான் இருந்தார். அவர் எதன் மீதும் பற்று வைக்காதவர், தூய அன்பு கொண்டவர். பார்க்கின்ற உயிரினங்களிடத்துல அன்பு செலுத்துவார், எல்லா உயிரினங்களையும் அரவணைத்து வாழ்வார். அப்படி ஒரு
தூய அன்பு கொண்ட ஒரு மகான் வந்து வாழ்ந்து கொண்டிருந்த நிலையில அவருக்கு எந்த தேவையும் இல்ல. அவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு மகான். அவர் என்ன பண்ணுவாருன்னா, உணவுக்காக கூட யாசகம் தான் பெறுவார். அவர் வந்து ஒரு பரதேசி. பரதேசின்னா தப்பா புரிஞ்சுக்க கூடாது. இதான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். பரதேசி என்றால் இந்த உலகத்தையே ஆளுகின்றவன், பரமன் என்று பெயர். அப்ப அப்படிப்பட்டவர் அவர். அப்ப அவர் என்ன பண்றாரு? பசிக்காக மட்டும் தான் யாசகம் கேட்டு பிச்சை எடுப்பார். அது எதற்காக? இந்த உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்காக. ஏன்னா உணவு உண்டால் தானே உடம்பு இருக்கும், உயிர் தங்கும். அப்ப அதனால இந்த உணவு எதற்காக தேவைப்படுதுன்னா, இந்த உடலையும் உயிரையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர் யாசகம் கேட்டு வாழ்கின்றார். அவர் நிறைய பொது காரியங்களை செய்வார். சமுதாயத்துக்கு நிறைய சர்வீஸ் பண்ணுவார். அப்ப அவருடைய தன்னலமற்ற தொண்டை கண்ட அந்த நாட்டு அரசன் என்ன பண்றான், இந்த மகானை சந்திச்சு அவருக்கு நிறைய பொன்னையும் பொருளையும் பரிசாக கொடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று வந்தான். நேர்ல வந்தவன் ஏராளமான தங்க நகைகளும், வெள்ளி பாத்திரங்கள், தங்க பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு வந்து, பொற்காசுகள் எல்லாம் கொண்டு வந்து அவர் முன்னாடி கொட்டுறான். அந்த பவஹாரி பாபா என்ன பண்றாருன்னா, அதெல்லாம் பார்த்துட்டு, இதெல்லாம் எனக்கு எதுக்குப்பா? இதுலலாம் எனக்கு சிறிது கூட நாட்டம் இல்ல. இத வச்சு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். உன்னுடைய நாட்டு மக்கள் வந்து உன்ன மாதிரியே என் மேல நிறைய அன்பு வச்சிருக்காங்க. எனக்கு உணவு கொடுத்து விடுகிறார்கள். வேளா வேளைக்கு எனக்கு உணவு கிடைச்சிடுது. அதனால எனக்கு பசி உணர்வு வரும்போது நான் சாப்பிட்டுக்கிறேன். மற்றபடி எனக்குன்னு எந்த தேவைகளும் இல்ல. நான் நிம்மதியா இருக்கிறேன், நிறைவா இருக்கிறேன், ஆனந்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அந்த மன்னனை வந்து எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு திருப்பி அனுப்ப பார்க்கிறார். ஆனாலும் அந்த மன்னனுக்கு வந்து இந்த மகானுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஏதாவது அவருக்கு செஞ்சு ஆகணும் அப்படின்னு துடிக்கிறான். அப்ப என்னதான் பண்றது? இவரு என்ன பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு திருவோட்டை வச்சிருக்காரு. அந்த திருவோடு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எல்லாம் உடைஞ்சு ஒரு பழசு மாரி இருக்கு. அப்ப உடனே மன்னன் என்ன பண்றான், சரி உங்களுக்கு தங்கத்துல நான் ஒரு திருவோடு குடுக்குறேன்னு சொல்லிட்டு, ஒரு தங்கத்திலேயே ஒரு திருவோட குடுத்துர்றான். அவனுடைய மந்திரி கிட்ட சொல்லி திருவோடு தங்கத்துல கொண்டு வர சொல்லி, தங்க திருவோட்டை அந்த பவஹாரி பாபாவுக்கு பரிசளித்து விட்டு போகிறான். ஏன்னா அவரு வேற எதுவுமே வாங்க மாட்டேங்கிறாரு. அட்லீஸ்ட் அந்த தங்க திருவோட்டிலயாவது பிச்சை எடுத்து வாழட்டும் அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு சந்தோஷம். அத குடுத்துடுறான். மன்னன் இந்த மாரி அடமா இத கொண்டு வந்து குடுக்கறதுனால, சரி அவரும் தட்ட முடியாம அத வாங்கி தன்னுடைய வீட்ல வச்சிடுறாரு. ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, அப்படி ஒரு வீட்ல வச்சுட்டு வெளிய போயிருந்த நேரத்துல ஒரு திருடன் வரான். அந்த திருடன் வந்து அவர்கிட்ட தங்க திருவோடு இருக்கிறத தெரிஞ்சு கொண்டு தான் திருடுறதுக்கு வரான். அப்படி வந்தவன் அந்த வீட்டுக்குள்ள நுழைந்து திருட முயற்சிக்கும்போது, வெளிய போயிருந்த அந்த பவஹாரி பாபா திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறார். அவன் தங்க திருவோட்டை திருட முயற்சிப்பதை பார்த்த உடனே இவன், ஐயையோ! அவர் வந்துட்டாரேன்னு சொல்லிட்டு எடுத்து அந்த திருவோட்ட அங்கேயே போட்டுட்டு வேகமாக வெளிய ஓடுறான். அவன் ஓடுவதை பார்த்த இந்த பாபா என்ன பண்றாரு, இவரும் அவன விடல. தொரத்திக்கிட்டு பின்னாடியே ஓடுறாரு. அப்ப இருவரும் ரொம்ப தூரம் ஓடி ஒரு ஓட்டத்துல நிறைவு வந்து ஒரு இடத்துல நிக்கும்போது, இந்த பாபா என்ன சொல்றாரு அவன பார்த்து, எப்போது உனக்கு இந்த பொருள் மீது ஆசை வந்து விட்டதோ, அப்போது இது உன்னுடையதாகி விட்டது. இனி இது உனது பொருள். உன்னிடம் தான் இருக்க வேண்டும் என்றவாறு அந்த தங்க திருவோட்டை அந்த திருடனிடமே கொடுத்து விட்டார் என்று இந்த கதைகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த கதையினுடைய கருத்து என்ன அப்படின்னா, எதன் மீதும் பற்று வைக்காத தூய அன்பு கொண்டவர்களுக்கு எதுவுமே தேவையில்ல. அவர்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நிறைவா கிடைச்சிடும். இயற்கையே அவர்களுக்கு எல்லாம் கொடுத்துரும். ஏன்னா மரத்தை வைத்தவன் தண்ணி ஊத்துவான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? இப்போ காடுகள் எல்லாம் இருக்குது. நம்ம வனாந்திரம் எல்லாம் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மரங்கள் எல்லாம் எப்படி வளருது? யாராவது போய் தண்ணி ஊத்திட்டு இருக்காங்களா? அது இயற்கையினுடைய மழையிலேயே அது வளர்ந்துடுது. அருவிகள்ல வளர்ந்துடுது. அப்ப என்னன்னா, இயற்கையே வந்து இந்த நியதிக்குள்ள எது எதுக்கு என்ன எப்ப குடுக்கணுங்கிறத ஒரு முடிவு பண்ணி, சரியான நேரத்துல அந்த பருவ காலங்கள உண்டாக்கி, அது அதுகளுக்கு என்ன தேவையோ அத குடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த மனிதன் மட்டும் தான் என்ன பண்றான்னா, தன்னுடைய தேவைக்காக திட்டமிடுறான், சேமிக்கிறான், எதிர்காலத்த திட்டமிட்டு பார்க்கிறான். ஆனா அது நடக்கிறது இல்லன்னு தெரிஞ்சாலும் ஆசை விடுவதில்ல அவனுக்கு. ஏன்னா அவன் திட்டமிடும்போது ஏன் நடக்கிறது இல்லையா? நெறைய பேர் என்ன நெனைக்கிறான், டெபாசிட் பண்ணி வச்சா பின்னாடி இப்படி நம்ம அத எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேங்க்ல நம்ம பிக்ஸட்ல போட்டு வச்சா பின்னாடி இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்படின்லாம் அவன் கால்குலேட் பண்றான். ஆனா எவ்வளவு அவன் எதிர்பார்க்கிற மாரி நடக்குது அப்படின்னா, பெரும்பாலானவங்களுக்கு நடக்கிறதே இல்ல. 99% எல்லாம் வந்து வேற வேற மாரி எல்லாம் மாறி போய் தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் ஆசை விடுவதில்ல. அப்ப மகான்களுடைய வாழ்க்கைய நம்ம பார்க்கும்போது, சுத்தமா அவர்களுக்கு பற்று இருப்பதில்ல. மற்றவர்களிடத்துல அன்பு இருக்குது. எந்த ஒரு பொருளிடத்திலோ, உறவுகளிடத்திலயோ அவர்கள் பற்று வைப்பதில்லை. அன்பு வைக்கின்றார்கள். அந்த தூய அன்பு என்ன பண்ணுது? எல்லாவற்றையும் நேசிக்க வைக்கின்றது. மற்றவர்களுக்கு
உதவுகின்ற மனப்பான்மையை உண்டாக்குகின்றது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த உயரிய குணம் தான் மகான்களாகவே பார்க்க வைக்குது. ஒரு சராசரி மனிதன் மகத்தானவனாக எப்பொழுது மாற முடியும்? அன்பின் அடிப்படையில் தான் மாற முடியும். ஏன்னா ஒரு மனிதன் புனிதனாக மாற வேண்டும் என்றால் அவனுக்கு அந்த அடிப்படை தகுதிகள் இருக்க வேண்டும் இல்லையா? அந்த அடிப்படை தகுதி என்பது அன்பின் அடிப்படையில் இருக்கு. அந்த அன்புதான் சிவம் என்பதாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? தூய அன்பாக இருக்கிறார், அறிவாக இருக்கிறார் என்று நமக்கு புரிஞ்சு போயிட்டா அற்ப விஷயங்களில ஆசைப்பட மாட்டோம். இது என்னது, அது அவனதுங்கிற அந்த பேதமைகள் இருக்காது. மத சண்டைகள், சமய சண்டைகள் உண்டாகாது. கல்ல வச்சுக்கிட்டு சண்டை போடுற வேலையெல்லாம் நடக்காது. அப்ப நம்ம என்ன இங்க புரிஞ்சுக்கணும்னா, அந்த தூய அன்பு தான் இங்க தேவை. பற்று வைத்தோம்னா நம்ம பல துன்பங்களுக்கு ஆளாகுவோம், கவலைப்படுகின்ற நிலைக்கு தள்ளப்படுவோம் அப்படிங்கிறத மகான்கள் சொல்றாங்க. அப்ப நிறைய பேர் பாருங்களேன், ஏராளமான சொத்து சுகங்களை வைத்திருப்பாங்க, நிறைய பணத்தின் மீதும் பொருட்களின் மீதும் பற்று வைத்துக் கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட பெரும்பாலான மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவைகளை கொண்டு தான தர்மங்கள் செய்வது கூட ஒரு பகட்டுக்காகவும் ஒரு விளம்பரத்திற்காக தான் இருக்கும். உண்மையான அந்த அன்பின் அடிப்படையில இவர்கள் தன்னிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை உதவி செய்ய மாட்டாங்க. பெரும்பாலான பணக்காரர்கள் இந்த தான தர்மங்கள் செய்யறதே எதுக்குன்னா, ஒரு பகட்டுக்காகவும் ஒரு பெருமைக்காகவும் ஒரு விளம்பரத்துக்காகவும் தான் இருக்கும். இப்பெல்லாம் நீங்க நிறைய பேர் பாருங்க, யூடியூப்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உணவு கொடுக்கறத வீடியோ எடுத்துக்குவான், கவரேஜ் பண்ணுவான். இவன் ஒரு 10 பேக்கெட் வாங்கிட்டு போவான், சாப்பாடு பட்டலாம். சாதுக்கள் வரிசையா உட்கார்ந்துருப்பாங்க. அப்படியே ஒவ்வொருத்தருக்கா கையில கொடுத்துட்டே போவான், ஒருத்தர் பின்னாடி இருந்து கவரேஜ் பண்ணிட்டே போவான். அதை யூடியூப்ல போட்டுருவான், இல்லைன்னா ஃபேஸ்புக்ல போட்டுருவான், பெருமை காட்டிக்குவான். இதெல்லாம் என்னன்னா, அந்த விளம்பரத்துக்கும் பகட்டுக்காகவும் செய்கின்ற தான தர்மங்கள். அப்ப இவர்களிடத்துல ஆடம்பரம் உண்டு, ஆனால் அன்பு கிடையாது. இவர்களிடத்திலே ஆணவம் உண்டு, அர்ப்பணிப்பு கிடையாது. இந்த டிஃபரன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க அர்ப்பணிப்பு மனப்பான்மை வேற, ஆணவ மனப்பான்மை வேற, ஆடம்பர மனப்பான்மை வேற, அன்பு மனப்பான்மை வேற. அப்ப பற்றுங்கிறதுக்கும் அன்புங்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியாம வாழ்றதுனால தான் பின்னாடி நம்ம இடத்துல அந்த எதிர்பார்ப்புகள் நடக்காத பொழுது கவலை வந்து விடுகிறது, துயரம் வந்து விடுகிறது என்று நம்ம புரிந்து கொண்டா நம்ம பற்று விட்டு விடுவோம். அற்றது பற்றனில் உற்றது வீடு. அப்ப வீடுங்கிறது என்ன? ஆனந்தம், மகிழ்ச்சி. வீடு பேரு அப்படிங்கிறது நம்ம வாழும்போது அடைகின்ற மகிழ்ச்சி. அப்ப இதை நாம அடையணும்னா நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? பற்று இருக்கக்கூடாது, அன்பு இருக்கணும். அப்படிப்பட்ட அன்பு இருக்கின்றவர்கள் தான் எப்பொழுதும் அமைதியிலேயே இருப்பார்கள். அவர்களிடம் ஆர்ப்பாட்டம் இருக்காது. அவர்கள் உண்மையான அன்பினாலே அனைவரையும் ஆழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த தூய அன்பு தான் இந்த உலகத்தையே ஆளுகின்ற அன்பு. இப்போ அந்த பரதேசிங்கிற ஒரு வார்த்தையில அந்த பரமனை சுட்டிக்காட்டுவது என்ன? இந்த ஒட்டுமொத்த உலகத்தை ஆளுகின்றவர்கள் அவர்கள். அவர்களிடத்துல அற்ப பொருள்கள் மீது ஆசை இருக்காது. ஆனா இந்த உலகமே அவர்களுடையது. இந்த ஒட்டுமொத்த உலகமே அவர்களுடையது. அப்ப எப்படி இந்த உலகமே அவர்களுடையது? அன்பின் அடிப்படையில் அவர்களுடையது, பற்றின் அடிப்படையில் அது அவர்களுடையது கிடையாது. அப்ப இந்த டிஃபரன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் மகான்கள் நமக்கு எப்படி சொல்றாங்க, அந்த அன்பின் அடிப்படையில இந்த உலகத்தில உள்ளது உள்ளபடி அப்படியே ஏற்றிக்கொண்டு வாழ்கின்றார்கள், அங்கீகரித்துக் கொண்டு வாழ்கின்றார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த திருமூலருடைய திருமந்திரம் எப்படி சொல்லுதுன்னா, அன்பு சிவம் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. திருமந்திரம். அன்பு சிவம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்த பெரும்பாலானவங்க பிரிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க அன்பேதான் சிவம் என்பதை அறியாதவர்கள். அந்த அன்புதான் சிவம் என்று அறிந்து கொண்டு விட்டால் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரேங்கிறார். அப்ப அந்த தூய அறிவாய் அந்த இறைவனாக பரமனாகவே அவர்கள் மாறிவிடுகின்றார்கள் என்ற ஒரு ஆழமான உண்மையை திருமந்திரம் இப்படி சுட்டிக்காட்டுது. எப்படி சுட்டிக்காட்டுது? இரண்டு விஷயங்கள் கிடையாதுப்பா, அன்பு வேற சிவம் வேற கிடையாது, அன்பும் சிவமும் ஒன்றே அப்படிங்கிற அந்த ஏகத்துவத்தை, அந்த அத்வைதத்தை நிலைநாட்டுது. அப்ப நாம இதை இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம பற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எங்க போய் சிக்கிக்கிறோம்? எதிர்பார்ப்போடு வைக்கிறதுனால போய் சிக்கிக்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம செய்வதற்கு பேர் என்ன? அன்பு. அந்த அன்பு தான் நாம இங்க செய்ய வேண்டிய விஷயம், மற்றவர்களிடத்துல நாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம். அப்போ அன்பு எந்த உள்ளத்திலே பூரணமாக நிறைந்துள்ளதோ அந்த உள்ளம்
பரமன் குடியிருக்கின்ற கோயில் என்பதாகவே திருமூலர் இன்னொரு பாடல்ல சுட்டி காட்டுறாரு இல்லையா? அந்த பாடல் தான் என்ன? உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். அப்ப தன்னுடைய உள்ளம் அன்பு நிறைந்ததாக இருந்தா அது ஒரு மிகப்பெரிய இறைவன் வாழுகின்ற கோயில். அப்ப அந்த கோயில் எப்படி இருக்குது? ஒரு ஆனந்தத்தை கொடுக்கின்ற பவித்திரமான ஒரு இடமாக பார்க்கப்படுது. அப்ப அப்படிப்பட்ட இறைவன் எப்படி இருக்கிறான்? அளவிடற்கரியவன், புலன்களுக்கும் தத்துவங்களுக்கும் அப்பாற்பட்டவன், புறத்திலே விண்ணுலகிலும் அதற்கு அப்பால் உள்ள அண்ட சராசரத்திலும் தேடி தேடி அலைந்தாலும் அந்த இறைவனை அவ்வாறு காண முடியாது. அப்ப இறைவனை நாம் எங்க பார்க்கணும்? நம்முடைய உள்ளத்துல பார்க்கணும், உணர்வுல பிடிக்கணும். அப்ப உள்ளத்துல பார்த்து அந்த உணர்வுல பிடிக்கிறது தான் இங்க அன்பு உணர்வு, அன்பு என்று பார்க்கிறோமே தவிர, நம்ம வெளியே தேடி அங்க இறைவன் அடைகிறேன், இறைவன் அடைகிறேன் அப்படின்னு தேடிக்க இருக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. வேடம் போட்டுக்கொண்டு, உத்ராட்சத்தை போட்டுக்கொண்டு, காவி உடை அணிவதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னா அதுலயும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் இன்றைக்கு குற்றம் செய்பவர்கள் கூட இதைத்தான் செய்யறாங்க. இன்னைக்கு பெரும்பாலான குற்றவாளிகள் எப்படின்னா வேடம் போட்டுக்கிறாங்க. கொலை பண்ணிட்டு என்ன பண்றான்? உத்ராட்ச கோட்டையை மாட்டிக்கிறான், காவி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறான், சாமியார் மாதிரி ஒரு போர்வையில சுத்துறான். அவன் பார்த்தா பார்க்கறவங்களுக்கு சாமியார் மாதிரி தெரியும், ஆனா அவன் ஒரு குற்றவாளியா இருப்பான். அப்ப இந்த கலிகாலத்துல எப்படி இருக்குதுன்னா, நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னே கண்டுபிடிக்க முடியறது இல்ல. இன்னைக்கு கெட்டவன் பூரா நல்லவன் மாதிரி வேடம் போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறான். நல்லவங்க பூரா பாத்தீங்கன்னா ஒரு சராசரி மனிதனா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த நிலையில நம்ம எது நல்லது எது கெட்டது எப்படி நம்ம புரிந்து கொள்ள முடியும்? நம்மை நாம் உணர்ந்து கொண்டாதான் புரிந்து கொள்ள முடியும். மற்ற இடத்துல போய் நம்ம இதை தேடி உணர்ந்து கொள்ள முடியாது. வெளியே தேடி நம்ம எந்த ஒரு மாற்றத்தையும் உண்டாக்கி விட முடியாது இந்த சமுதாயத்துல. ஏன்னா அவரவர்கள் அவர்களுடைய தேவைகளுக்காக சுயநலத்துக்காக எதையாவது செய்து கொண்டே தான் இருப்பாங்க. அப்ப இந்த மக்கள் மனோபாவம் எப்படி இருக்கு? செல்வத்தினாலும் தான் கற்றுக்கொண்ட கல்வியினுடைய செருக்கினாலும் தான் எல்லாவற்றையும் அடைந்து விடலாம் என்ற ஆணவத்தினாலும் போய்கொண்டிருக்கிற வாழ்க்கையாக பார்க்குது. ஆனா பரமனை உணர்வதற்கான ஒரே வழி தூய அன்பு உணர்வு மட்டும்தான் என்று மகான்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அந்த தூய அன்பு உணர்வு தான் இங்கு பக்தி என்பதாகவும் பார்க்கிறோம். ஏன்னா இங்க பக்தி அன்புங்கிறது வேறு வேறு கிடையாது. இப்ப பக்தி செலுத்துவது அப்படிங்கிறது என்ன? இறைவன் மீது அன்பு செலுத்துவது. அப்ப நல்ல எண்ணங்களும் தூய சிந்தனைகளும் மட்டுமே பரமனை பணிவதற்கான பவித்திரமான பாதைகளாக பார்க்கிறோம். இதற்காகவே நமக்கு உடலும் மனமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கருவி கரணங்களை கொண்டு அவனுடைய அருளை நாம் பெற வேண்டும் என்று பார்க்க வேண்டியதாக இருக்கு. இதற்கு ஒரு அழகான தாயுமானவருடைய பாடல் இருக்கு. அந்த பாடல் என்ன அப்படின்னா, அருளால் எவையும் பார் என்றான், அத்தை அறியாதே சுட்டி என் அறிவாலே பார்த்தேன், இருளான பொருள் கண்டதெல்லாம் கண்ட என்னையும் கண்டிலேன் என்னேடி தோழி, சங்கர சங்கர சம்பு சிவ சங்கர சங்கர சம்பு என்று தாய்மானவருடைய ஒரு பாடல். இந்த பாடல் ரொம்ப ஆழமான உட்பொருளை கொண்டது. இறைவனை அடைவதற்கு அவனுடைய அருள் இல்லாம முடியாது. அந்த பாடலை அனுப்புறேன் உங்களுக்கு டெலகிராம்ல, படிச்சுக்குங்க. ஏன்னா நான் சொல்லும் போது புரியாம கூட போகலாம். இன்னொரு பாடல் இருக்கு, காரைக்கால் அம்மையார். இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, இதனுடைய உட்பொருளை உணர்ந்துட்டீங்கன்னா இறைவனை அடைவதற்கான உண்மை வழி உங்களுக்கு புரியும். இப்போ அந்த தாய்மானவருடைய பாடல் என்ன? அருளால் எவையும் பார் என்றான். இங்கு எல்லாமே இறைவனுடைய அருளால் இருக்கு. இங்க படைக்கப்பட்டவைகள் எல்லாம் இறைவனுடைய அனுகிரகத்தினாலே அவனுடைய அருளினாலே இருக்கின்றன. அதை அறியாமல் என் அறிவால் நான் பார்த்தேன். இங்கு இறைவன் தான் எல்லாமாக இருக்கின்றான் என்று தெரியாம நான் என்ன பண்ணிட்டேன்? என்னுடைய ஆணவத்தினால இந்த உலகத்தை நான் அணுகுகின்றேன். அந்த மாதிரி நான் அணுகும் போது இங்கு என்ன எனக்கு கிடைக்குது? எல்லாம் அறியாமைகள். என்னுடைய புரிதலற்ற தன்மை அறியாமையாக இருக்கிறது. ஆனால் பரமனுடைய அருளால் தான் இவைகள் எல்லாம் இருக்கின்றன என்ற புரிதல் வந்துவிட்டா, அந்த புரிதலின் காரணமாக என்னையே நான் எல்லாவற்றிலும் பார்க்கின்றேன் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மை அதற்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த தாய்மானவருடைய பாடல்ல. அது மாதிரி காரைக்கால் அம்மையாருடைய பாடல் இருக்கு பாருங்க. அருளே உலகெல்லாம் ஆழ்விப்பது ஈசன், அருளே பிறப்பறுப்பதானால் அருளாலே மெய்ப்பொருளை நோக்கும் விதியுடையேன், எந்நான்றும் எப்பொருளும் ஆவது எனக்கு. அப்ப இந்த பாடல் என்ன சொல்ல வருது? காரைக்கால் அம்மையாருடைய பாடல், ஈசன் அருளே உலகெல்லாம் ஆழ்விப்பது பிறப்பறுப்பது.
அப்ப இறைவன் தான் இங்க வந்து அவன் அருளாலே நம்மை ஆட்கொள்கின்றான். அது எப்படி ஆட்கொள்கின்றான்? பிற பொருளை காட்டுகின்ற சூரியனது ஒளி அந்த சூரியனையும் காட்டுவது போல. இப்போ எல்லா விஷயங்களையும் நம்ம எதன் மூலமா பார்க்கிறோம்? சூரியனுடைய வெளிச்சத்தை கொண்டு நாம் பார்க்கின்றோம். ஆனா அந்த சூரியனுடைய வெளிச்சத்தை கொண்டு நாம பார்த்தாலும் அந்த சூரியனையும் பார்க்கிறோம். ஏன்னா அந்த வெளிச்சம் எங்கிருந்து வருது? சூரியனிடத்திலிருந்து வருது. அதனால சூரியன் எப்படிப்பட்டவன் என்பதை அவனுடைய வெளிச்சத்தை கொண்டே நாம் சூரியனை பார்க்கிறோம். அது மாதிரி இங்கு பரமனுடைய பவித்திரமான அந்த வெளிச்சத்தினால இந்த உலகம் விரியுது. அவனுடைய அறிவினால இந்த உலகம் விரியுது. அப்ப இந்த உலகம் விரிவதற்கு எங்கிருந்து விரியுதுன்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, அவனுடைய அறிவிலிருந்தே இந்த உலகம் விரிவது நமக்கு தெரியும். அப்ப நாம எப்படி பார்க்கிறோம்? அவனை கொண்டே அவனை பார்க்கிறோம். சூரியனை கொண்டே சூரியனை பார்க்கிறோம். அவ சூரியனுடைய அந்த சுயம் பிரகாச ஒளியானது புறத்திலே எல்லா விஷயங்களையும் காட்டிக் கொடுத்தாலும் தன்னையே காட்டிக் கொடுப்பது போல பரமன் தன் தூய அறிவினாலே இந்த உலகத்திலே அனைத்தையும் புரிய வைத்தாலும் தன்னையே புரிய வைக்கின்றான். இதுதான் ரொம்ப ஆழமான உண்மை. அவன் தன்னையே புரிய வைக்கின்றான் என்றால் அதற்கு அவனுடைய அனுகிரகம் வேணும், அவனுடைய அருள் வேணும். எல்லாருக்கும் இது சாத்தியமாகி விடாது. அதை புரிஞ்சுக்கிறது தான் காரைக்கால் அம்மையாருடைய இந்த பாடல். பரமன் முடிவு செஞ்சாதான் பரமனை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்ப பரமன் அவனை காட்டிக் கொடுக்க வேண்டுமானால் அவனுடைய அருள் வேண்டும். அப்ப அவனுடைய அருள் எப்பொழுது கிடைக்கும்? அது மன தூய்மையினால் தான் கிடைக்கும், அன்பினால் தான் கிடைக்கும். ஏனென்றால் அன்பில் வலியது உயிர் நிலைங்கிறது எப்படி? அன்புக்கு நிகரான ஒரு விஷயம் கிடையாது. இங்க எல்லாவற்றையும் அன்பு செலுத்துகின்ற பொழுது பரமன் அதில் பிரகாசிக்கின்றான். பற்று வைக்கும் போது பிரகாசிக்க மாட்டான். பற்று எதிர்பார்ப்பின் அடிப்படையில் இருக்கிறதுனால அங்க பரமன் வெளிப்பட மாட்டான். நீங்க அன்பு வைத்தீங்கன்னா அங்க பரமன் பிரகாசிப்பான், அவன் தன்னை காட்டி கொடுப்பான். அப்ப அந்த பரமனுடைய பூரண அருளை பெற்றவர் தான் திருநாவுக்கரசர். அவருடைய பாடல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் அப்படின்னு பாடுறாரு இல்லையா? அப்ப அவருள்ள அவர் எப்படி தேடி கண்டு கொண்டார்? அந்த அன்பு உணர்வினால இறைவனை பிடித்து விட்டார், அவன் அருளை அடைந்து விட்டார். அதுதான் இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்ப இங்க தன்னை உணர்வது அறிவது அப்படிங்கிறது எந்த அடிப்படையில? உணர்வின் அடிப்படையில. அப்படி தன்னை உணர்ந்து கொண்ட உத்தமர்களுக்கு இந்த உலகம் என்பதும் தன்னிடத்திலே இருக்கின்றது, அன்பு உணர்வில் இருக்கின்றது என்று புரிதல் வரும். ஏன்னா இங்கே தனக்கு வேறாக எதுவும் இல்லை, எல்லாம் என்னிலே இருக்கிறது, எனக்கு வேறாக இல்லை என்று எல்லாவற்றிலும் தன்னை காணுகின்ற மிக உயரிய நிலையில் தான் மகான்கள் ஒவ்வொன்றையும் அணுகுகிறார்கள். அதனாலதான் திருமாலும் நான்முகனும் தேடி காண முடியாத இறைவனை தன்னுள்ளே கண்டு கொண்டேன்னு திருநாவுக்கரசரால பாட முடியுது. அப்படின்னா எப்படி கண்டு கொண்டார்? அந்த அறிவாய் அன்பாய் தன்னுள்ளே உணர்ந்தார் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நோக்கத்திற்காகவே இந்த உலகில் பிறந்திருக்கின்றான். அதில் அவ்வாறு பிறந்தவர்கள் நமக்கு குழந்தைகளாக பிறந்துவிட்ட காரணத்தினாலேயே அவர்கள் மீது நம்முடைய அறியாமை கருத்துக்களை திணிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆனா நாம என்ன பண்றோம்? நம்முடைய குடும்பத்துல நம்முடைய குழந்தைகளை நாம் நம்முடைய கருத்துக்களை கொண்டு போய் திணிக்கிறோம். நீ இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் செய்யணும் அப்படின்ட்டு நம்ம நம்முடைய குழந்தைகளுக்கு போய் நம்முடைய அறியாமை எண்ணங்களை எல்லாம் அறிவு என்று நினைத்து கொண்டு அவர்களுக்கு அதை கொண்டு போய் திணிக்கிறோம். பாத்தீங்களா? இதுதான் ஆன்மீக வாழ்க்கையிலையும் நடக்குது, உலகியல் வாழ்க்கையிலையும் நடக்குது. ஆன்மீக வாழ்க்கையில நடக்கிறது என்ன நடக்குது? அவரவர்கள் மதம் சார்ந்த கருத்துக்களை அந்த குழந்தைகள் கிட்ட போய் திணிக்கிறோம். இப்ப நான் ஒரு இந்து மதத்துல பிறந்துட்டேன்னா நீ இந்து தான்ப்பா அப்படின்னு சொல்லி அவனை நம்ம டியூன் பண்றோம். ஒரு இஸ்லாமிய மதத்துல பிறந்துட்டோம்னா நீ இஸ்லாமியன் தான்ப்பா அப்படின்னு அந்த குழந்தைய நம்ம டியூன் பண்றோம். ஆனா அந்த குழந்தைக்கு தான் இந்துவா இஸ்லாமியனா கிறிஸ்தவனான்னு தெரியாது. அது எதுவும் தெரிந்து கொள்ளாத ஒரு இயல்பான யதார்த்தத்தில் இருக்கின்ற ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு கொண்டு போய் நம்ம ஜாதியையும் மதத்தையும் கருத்துக்களையும் திணிக்கிறோம். அப்ப என்ன ஆகுது? அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட குழந்தை அதுவாக மாறுது இல்லையா? அந்த பற்றின் காரணமாக அதை பற்றி கொள்ளுது இல்லையா? அதுதான் நமக்கு இந்த மத சண்டை, சமய சண்டை, ஜாதி சண்டை, கடவுள் சண்டை எல்லாம் வருது. ஏன்னா இந்த கடவுள் பெரியவர், அந்த கடவுள் சிறியவருங்கிற அளவுக்கு இன்னைக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். இந்த கோயில்ல சிறப்பு, அந்த கோயில் மட்டங்கிறோம். அப்புறம் நாமம் போடுறதுல நீ யூ மாதிரி போடு, நீ வி மாதிரி போடுன்னு சண்டை போடுறோம். அப்ப இத்தனைக்கும் எது காரணமா இருக்கு? அந்த பற்று காரணமா இருக்கு. அது நாம் உண்டாக்கி வைத்தது என்று நாம உணரணும். அப்படி உணர்றதுதான் நம்ம இந்த ஆன்மீகத்திலையும் செய்கின்ற பெரும்பாலான தவறுகளிலிருந்து வெளிவர முடியும். உலகியல்லையும் நம்ம என்ன பண்றோம்? சின்ன சின்ன குழந்தைங்களை போய் நீ டாக்டர் ஆகிறியா,
நீ என்ஜினியர் ஆகிறியா, வக்கீல் ஆகிறியான்னு சொல்லி அந்த குழந்தைகளுடைய ஆசைகள் நாம உண்டாக்கி அந்த பிஞ்சு மனதில வந்து நாம இத கொண்டு போய் திணிக்கிறோம். அப்ப இந்த பிஞ்சு குழந்தைகளுடைய மனதில கொண்டு போய் நம்ம இத திணிக்கும்போது, அந்த குழந்தையினுடைய உண்மை தன்மை என்னவா இருக்கும்? அது ஒரு கவிஞனாகவோ, ஒரு ஓவியனாகவோ கூட வரலாம் இல்லையா? அந்த குழந்தை கிட்ட வந்து ஒரு அபரிமிதமான திறமை இருக்கலாம். அந்த திறமை வந்து ஒரு ஓவிய திறமையாக வெளிப்படலாம், அல்லது ஒரு கவிஞனாக இருக்கக்கூடிய திறமை வெளிப்படலாம். ஆனா நாம என்ன பண்றோம்? அந்த கவிஞன், ஓவியன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறது இல்ல. டாக்டர் ஆயிட்டா நெறைய பணம் வரும். என்ஜினியர் ஆயிட்டா நெறைய பணம் வரும். இப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? அந்த எதிர்பார்ப்பின் மூலமா நாம கொண்டு போய் குழந்தைகிட்ட திணிச்சுட்டு, பற்ற வச்சுட்டு, பின்னாடி பலன் கிடைக்கல பாருங்க. அப்பதான் கவலைப்படுறோம். ஏன்னா நாம இவங்கள டியூன் பண்ணி நமக்கு தகுந்த மாரி மாத்தி வச்சுக்கிட்டு, அவங்க மாறியிருப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு, பின்னாடி அவங்க மாறல அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு நமக்கு எவ்வளவு வேதனைகள குடுக்குது. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? இதுலயும் வழி இல்லாம, அதுலயும் வழி இல்லாம 2ம் கெட்டானா மாறி இருப்பான். அது பெரும்பாலானவங்களுக்கு புரியறதில்ல. ஆனா இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? உங்களுடைய குழந்தைகள் உங்களுடையவர்கள் அல்ல. அவர்கள் உங்களிடமிருந்து வரவில்லை. உங்கள் மூலமாக வந்திருக்கின்றார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுது. எப்படி சொல்லுது? உங்களிடமிருந்து வரவில்லை. உங்கள் மூலமாக வந்திருக்கிறார்கள். அப்போ நம்முடைய குழந்தைகள் வந்து நம்ம மூலமா வந்திருக்காங்க. நம்முடைய குழந்தைகள் அல்ல அது. நம்முடைய குழந்தைகள் என்று நம்ம அபிமானம் வைக்கிறது தான் பற்று. அதுவே நீங்க அன்பு வச்சீங்கன்னா, அது நம்ம குழந்தைகள் கிட்ட மட்டும் இருக்காது. எல்லா குழந்தைகள் கிட்டயும் இருக்கும். பக்கத்து வீட்டு குழந்தை பசிச்சதுன்னா கூட நம்ம பிஸ்கட் வாங்கி குடுக்கலாம். அது அன்பின் அடிப்படையில செய்யலாம். ஆனா பற்று வந்தா என்ன ஆகும்? நம்ம குழந்தைகளுக்கு மட்டும் பிஸ்கட் வாங்கி குடுப்போம். பக்கத்து வீட்டு குழந்தை அழுதாலும் கண்டுக்க மாட்டோம். அப்ப இந்த டிஃபரன்ஸ் தான் இங்க நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த புரிதல் நமக்கு வரணும். அப்ப இது மாரி நாம மாற்றங்கள மனதுக்கு குடுக்கும்போது தான், அந்த அன்புக்கும், பற்றுக்கும் உள்ள வித்தியாசம் சரியாக புரிய வரும் என்று மகான்கள் இங்க சுட்டிக்காட்டுறாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கைய நம்ம எப்படி வாழ்றோம் அப்படின்னா, பற்றின் அடிப்படையில இப்ப நீங்க ஒரு சாதாரணமா ஒரு ரயில் வண்டியில பயணம் பண்றீங்க. ஒரு 6 மணி நேர பயணம். ட்ரெயின்ல போயிட்டு இருக்கீங்க. அப்படி ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது, இது என்னுடைய சீட்டு, அது அவனுடைய சீட்டு அப்படின்னு உரிமை கொண்டாடி அந்த ட்ரெயின்க்குள்ள நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். அந்த சண்டை ஓய்வதற்குள்ளாடி நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துடுது. நம்ம போய் சேர வேண்டிய இடம் வந்துடுது. அப்போ தானாகவே நாம் நம்முடைய உரிமையை விட்டுக் கொடுத்துறோம் இல்லையா? அந்த 6 மணி நேர பயணத்துல இது என்னுடைய சீட்டு, அது உன்னுடைய சீட்டுன்னு சண்டை போட்டுட்டு இருந்த நாம, நம்முடைய சேருமிடம் வந்துவிட்ட உடனே அந்த ரயில் பயணத்துல நாம நம்முடைய இடத்த விட்டுக் குடுத்துட்டு, நம்முடைய உரிமையை விட்டுக் கொடுத்துவிட்டு, நாம அந்த ரயில் வண்டியிலிருந்து நம்முடைய இருப்பிடத்திற்கு இறங்கி விடுகிறோம். கீழ வெளியே வந்து விடுகிறோம். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை. இந்த உலகம் அப்படிங்கிற இந்த வாழ்க்கைக்குள்ள, இது என்னுடைய இடம், இது என்னுடைய வீடு, இது என்னுடைய குடும்பம் என்ற பற்று இருக்கு பார்த்தீங்களா? அது எதுவரைக்கும் இந்த உடலும், இந்த உயிரும் இருக்கிற வரைக்கும் தானே. அப்ப இந்த உடலும், உயிரும் நம்ம விட்டு நீங்கி விட்டா நம்ம இறங்க வேண்டிய இடம் எது? அத புரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம சேர வேண்டிய இடம், நம்ம இறங்க வேண்டிய இடம் இங்க இல்ல. ஆனா நாம என்ன பண்றோம்? கொஞ்ச நாள் பயணம் பண்ணுகின்ற இந்த வாழ்க்கை பயணத்துல, இது என்னது, அது உன்னதுங்கிற அந்த பேதமைகளை உண்டாக்கிக் கொண்டு சண்டை போட்டுட்டு இருக்கோம். அந்த புரிதல் நமக்குள்ள வந்துட்டா, இங்க பற்றுக்கும், அன்புக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சுட்டா, நம்ம என்ன பண்ணுவோம்? பற்றை விட்டு விடுவோம். இங்க எதுவும் என்னுடையதல்ல. எதையும் நான் கொண்டு போக முடியாது. ஆகவே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நாம் அன்பு செலுத்துகின்ற, அரவணைத்து வாழுகின்ற வாழ்க்கைய நம்ம வாழ முடியும். அப்படிப்பட்ட அன்புதான் சிவம் என்பது நமக்கு புரியும். அந்த இறைவனே அன்பாக இருக்கின்றார் என்பதும் நமக்கு தெரியும். இது மாரி ஒரு தெளிவு நம்மிடத்திலே வரும்போது, தானாகவே நம்மிடத்தில் இருக்கின்ற பற்றுகள் நம்மை விட்டு நீங்கி விடுகின்றது. ஆனா அந்த பற்றை நாம் நீக்குவதற்கு பரமனுக்கான இடத்தை நம்முடைய உள்ளத்தில ஒதுக்க வேண்டும். பெரும்பாலானவர்கள் அத செய்றது கிடையாது. ஏன்னா விஷய சுகங்களில் இருக்கின்ற ஆர்வம் காரணமாக, பெரும்பாலான மனிதர்கள் என்ன பண்றாங்க? உள்ளத்துல அற்ப விஷய சுகங்களை உள்ளடக்கியதாக வைத்துக்கொண்டு, உறவுகளின் மீது பந்த பாசங்களை அதிகப்படுத்திக் கொண்டு, இறைவனுக்கு இடம் கொடுப்பதில்ல. இறைவனுக்கு உள்ளத்திலே இடம் கொடுப்பதில்ல. அப்ப இறைவன் வந்து எப்ப தன்னுடைய அருளை, அனுகிரகத்தை நல்குவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய அருள் எப்பொழுது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பற்றற்ற அந்த அன்புல தான் கிடைக்கும். அப்ப அன்பு என்றது வந்து எப்படின்னா, அந்த விஷய சுகங்களின் மீதும், பந்த பாசங்களின் மீதும் இருக்கின்ற பற்றை நம்ம விட்டுவிட்டு, பரமனை பணிகின்ற அந்த தூய அன்பை நாம உண்டாக்கிக்கிட்டோம் அப்படின்னா, நம்முடைய உள்ளம் வந்து தூய்மை ஆயிடுது இல்லையா? அந்த தூய்மையான உள்ளத்தில அந்த பரமன் பிரகாசிக்கின்றான். அந்த பரமனுடைய அனுக்கிரகம், அந்த அருள் நமக்கு கிடைக்கின்றது என்பதுதான் இங்க மகான்கள் சுட்டிக்காட்டுகின்ற ஆழமான உண்மை.
ஏன்னா இப்ப இந்த விசய சுகங்கள் மீது இருக்கிற சந்தோஷம் என்ன பண்ணுது? ஒரு சுகத்தை கொடுப்பது போல இருக்கு. ஆனா பின்னாடி அது நமக்கு துயரத்த குடுக்குது இல்லையா? இத எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இப்ப ஒரு தீக்காயம் ஆயிடுது. அந்த தீயினுடைய புண் நமக்கு மெல்லமா அப்படியே ஆறிக்கிட்டு வருது. லேசா அப்படியே ஆறிக்கிட்டே வருது. அந்த புண்ணு ஆறிக்கிட்டே வர வர என்ன ஆகும்னா, அந்த புண்ணு பக்கத்துல அப்படியே ஒரு அரிப்பு உண்டாகும். அந்த புண்ணு ஆறிக்கிட்டே வர வர ஒரு அரிப்பு வரும். அந்த அரிப்ப நீங்க சொரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு சுகம் இருக்கத்தான் செய்யும். அந்த தீப்புண்ணினுடைய அரிப்பு சொரிய சொரிய ஒரு சுகத்தை கொடுக்கும். அப்ப அந்த சுகத்தை கொடுக்கிறது என்பதற்காக நம்ம திருப்பி போய் தீப்புண்ணை உண்டாக்கிக் கொள்வோமா? திருப்பி போய் நெருப்புல கை வச்சு சுட்டுக்குவோமா? இது செய்ய மாட்டோம் இல்லையா? ஏன்னா இது அந்த தீப்புண்ணுனால உண்டான ஒரு காயம். இந்த காயத்துல ஒரு அரிப்பு வருது. அந்த அரிப்புல ஒரு சுகம் இருக்கு. ஆனா அந்த சுகம் உண்மை சுகம் இல்ல. அந்த புண்ணு ஆறுவதற்காக அந்த சுகத்தை கொடுக்குது. அதனால போய் மீண்டும் நம்ம நெருப்புல சுட்டுக்க மாட்டோங்கிற ஒரு அறிவு இருப்பது போல இந்த உலகத்த நம்ம பார்க்கிற பார்வையும், நம்ம வாழுகின்ற வாழ்க்கையும் புரிதலோடு இருக்கணும். ஏன்னா இங்க ஒரு சுகம் இருக்குன்னு சொல்லி அதுல போய் நாம சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா, மீண்டும் மீண்டும் அதிலிருந்து நம்ம வெளிய வர முடியாத பல வேதனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையாக அந்த பற்று நம்மை உண்டாக்கிவிடும். அந்த பற்று எதனால் நமக்கு ஏற்படுகிறது? அதில் எத்தகைய விசய சுகங்கள் நம்மை ஈர்க்கிறது? அதை சுகம் என்று நாம் ஏன் கருதுகின்றோம் என்ற ஆய்வுகளை நாம் நம்முடைய மனதைக் கொண்டு ஆராய்ந்து பார்த்தோம்னா, நமக்கு அதனுடைய உண்மை தன்மை புரிய வரும். அப்ப நம்ம அதிலிருந்து விட்டு விலகி வெளிய வர முடியும். தூய அன்பு உணர்வு என்ன? பற்றுங்கிறது என்ன? அப்படிங்கிற 2க்குள்ள அந்த பகுத்தறியும் தன்மை மேம்படும். அப்ப அதன் காரணமாக நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பந்தம், பாசம் போன்ற அற்ப பற்றினை அறவே துறந்து விடுவோம். அதுதான் உண்மையான துறவு என்பதாகவும் பார்க்க முடியும். அப்ப அந்த துறவு நிலையில தன்னுள் அந்த தூய அன்பை உணர்ந்தவன் தான் இங்கு உண்மையான துறவி, உண்மையான சாது, அவன்தான் பரதேசி என்று இங்கு சாஸ்திரம் சொல்ல வருகிறது. அப்ப பரதேசி மட்டுமே அந்த பரகதியை அடைகின்றான். அவன் பரமனாகவே ஆகின்றான். அதுவே வீடு பேறு, அதுவே மோட்சம் என்பதாக இங்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இங்கு பற்று, அன்பு அப்படிங்கிற 2 விஷயங்கள நல்லா புரிஞ்சுக்கங்க. அற்றது பற்றெனில் உற்றது வீடு அப்படின்னா, எதிர்பார்ப்போடு நாம் வைக்கின்ற பாசம் பற்று, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் செலுத்துகின்ற பாசம் அன்பு. அப்ப நாம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செலுத்துகின்ற அந்த அன்பு உணர்வுங்கிறது எல்லோரிடத்திலும் பொதுவானது. ஆனால் எதிர்பார்ப்போடு செய்கின்ற பற்று உணர்வானது சுயநலமானது. அது தனக்காகவே இதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கும். தனக்காகவே இதை சாதிக்க வேண்டும் என்று மனம் ஆசைப்படும். பின்னாடி அது நடக்கல அப்படின்னா வருத்தப்படும். அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இங்கு பற்றற்றான் பற்றினை பற்றுதல் என்பது அந்த தூய அன்பை பற்றுவது என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.